ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு உங்களுக்கான தகவல் என்னன்னா, புதுமையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் பொது அறிவின் மூலம். வாங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜிகே டாபிக்ல ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாமில் ஏற்கனவே திருப்பி ரிப்பீட்டாக கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இந்தியா வந்து எந்த கூட்டமைப்புலாம் வந்து உறுப்பினர் நாடாக இருக்குது, எதில் இல்லை, அது மாதிரி ஒரு 10 நிறுவனங்கள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார்க்கு, பிரிக்ஸு, நாம், NAM, G15, ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறம் ஐநா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கூட்டமைப்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எது இதெல்லாம் இருக்குது எது இல்லைன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா சார்க்குன்னு அவர் கேட்டுட்ருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சார்க்கில் வந்து இந்தியா இருக்கா இல்லையா, அது ஆரம்ப உறுப்பு நாடா, எப்போ சேர்ந்துச்சு, அந்த மாதிரி சில கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்தியா வந்து ஆரம்ப உறுப்பு நாடு எதில் இருந்துச்சு, சமீபத்தில் எதில் சேர்ந்துச்சு, இல்லை ஒரு நிறுவனம் கொடுத்துட்டு எந்த நாடு இப்பெல்லாம் சேர்ந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அடிக்கடி ஜிகேல. அது பேப்பர் நியூஸ்ல வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. எப்பெல்லாம் மாநாடு நடக்குது, இல்லை யாரெல்லாம் கடைசி கேட்குறாங்க, எதாவது வெளியில போச்சு இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெக்சிட்னு ஒன்று கொடுப்பாங்க. எப்படி வந்து பிரிட்டன் எப்படி எக்ஸிட் ஆச்சு, அதெல்லாம் வந்து எப்படி, அதாவது யூரோவில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுல சார்க்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு, ஆசியாவில் தெற்கு பக்கமாக இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் வந்து சார்க்குன்னு சொல்றோம். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லுவோம் இதோட ஃபுல் ஃபார்ம். இதையும் சில நேரத்தில் வந்து ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. நிறைய இடத்துல இந்த ஏவை நிறைய பேர் தப்பு எழுதுவீங்க. இந்த WN இருக்கு இல்லையா, அதில் சவுத் ஏஷியனா அந்த மாதிரி அசோசியேஷனான்றது சில நேரத்தில் நிறைய வந்து உங்களுக்கு குழப்பம் வரும். அதில் வந்து அப்ரிவேஷன் கொஸ்டின் இதில் கேட்பாங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க, முதல்ல தலைமையகன்னு கேட்பாங்க, இல்லை முதல் மாடு எங்க நடத்தினாங்க, அடுத்த மாடு எங்க நடத்த போறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டைப் ஆஃப் வந்துட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் குரூப் 4ல பார்த்தீங்கன்னா சார்க்லேருந்து 2 கொஸ்டின் வந்துச்சுங்க. என்னென்ன கொஸ்டின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார்க் முதல் மாடு எங்க நடந்துச்சு, அப்புறம் வந்து சார்க்கோட தலைமை எங்க இருந்துச்சு, கண்டினியூஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு முறை. நீங்க குரூப் 4 3 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பத்தி அதை ஷார்ட் கட்டா ஒன்று பார்க்க போறோம். கவனிங்க, எத்தனை நாடு இருந்துச்சுன்னு கேட்கலாங்க பாருங்க. மொத்தமா சார்க்ல 7 நாடு இருந்துச்சு முதல்ல, அப்புறம் வந்து +1 சேர்ந்துச்சு, 8 இருக்கு. இப்ப அந்த 8த்தையும் இப்ப ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப எப்படின்னு சொல்லலாம் பாருங்களேன். ஆர்டர் பாருங்க: மாலத்தீவு, பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாளம். இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 நாடு இருக்கு. கடைசியா சேர்ந்த நாடு எதுன்னு கேட்டா ஆப்கானிஸ்தான் ஆட் பண்ணிருக்காங்க. புதுசா சேர்ந்த நாடுன்னா ஆப்கானிஸ்தான். இப்ப நம்ம 8 நாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா பாருங்க: மாலத்தீவு M, பூட்டான் B, பங்களாதேஷ் B, ஸ்ரீலங்கா S, பாகிஸ்தான் P, ஆப்கானிஸ்தான் A, இந்தியா I, நேபாளம் N. இப்போ பாருங்க, ஷார்ட்கட் எப்படி பண்ணா MBBS பெயின். MBBS பெயினா டாக்டர் பார்த்தோன்னே நிறைய பேர் நமக்கு வந்து ஊசி போடுற ஞாபகம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ எப்படி நான் எப்படி குத்துவாங்கன்னா சர்க்குன்னு குத்திடுவாங்க. குத்த உடனே லைட்டாக ஒரு பெயின் வரும் நமக்கு. அப்போ சர்க்குனாவே நமக்கு டாக்டர் MBBS பெயின் ஞாபகம் வந்துடும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த MBBS பெயின் போட்டால் நமக்கு வந்து சார்க் மாடனால மொத்தமாக நடந்துருக்கலாம். முதல் பாருங்க, அடுத்தது தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டா காட்மண்டு. முதல் மாநாடு டாக்கா. ஓகேங்களா? இப்போ வந்து சார்க் பத்தி பார்த்தோம். இந்த மாதிரி இந்தியா வந்து வேற எந்தெந்த உறுப்பினர் நாடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, NAM, நாம், அப்புறம் பிரிக்ஸ், அப்புறம் ஐநா. ஓகே, சார்க்கோட சமீபத்துல கடைசி மாநாடு எங்க நடந்துச்சு, அது யார் தலைமை தாங்கினாங்க, எங்க நடந்துச்சு, அந்த மாதிரி வந்து நீங்க கீழே வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டீங்கன்னாக்கா நானும் அதை சர்ச் பண்றேன், நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்தியா வந்து வேற எந்த உறுப்பு நாடுலாம் வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம், NAM, பிரிக்ஸ், ஐநா, WTO எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வந்து எந்த நாடு எந்த அமைப்புல வந்து இந்தியா வந்து உறுப்பினராக இருக்கு நம்ம ஒவ்வொரு டைப்பும் வந்து ஆர்ட்ஸ் கிளாஸ் பார்ப்போம்.